நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கவரி, அந்த குடினுக்கு எப்படி கூட? ஏன்? காரணம் இருக்கு கூட. வேண்டாம் கவரி, அவன் உன் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆசைப்படுறான். குடுக்காத, குடி. கோமா, நான் தான் லேட்டா வந்ததுக்கு சாரி சொல்லிட்டேன் நாகு. ஓ, வீட்டுக்கு போ கவரி. ஐம் சாரி. உன்னை போன்னு சொன்னேன். ஸ்ரீ, என்னங்க காவேரி வந்துட்டாளா? பாக்கலம்மா. மல்லிகா, என்னக்கா? காவேரி வந்துட்டாளா? வந்துட்டாளே. சாப்பிட்டாளா? இல்லக்கா, வந்தோன்னு மடமடன் மேல போயிட்டா. ஒன்னும் சாப்பிடல. மேல போயிட்டாளா? ஸ்ரீ, புஸ்தகத்தை கொண்டா. கொண்டாப்பா. ஏய், அரிசி மூட்டை எங்கடா இருக்கு? பார்த்து போ. எங்கலாம் தேடுவேன். அதுல டாடி, இது கிருஷ்ணா, காவேரி பிரபா ரூம்ல இருக்காளா? இல்ல, இந்த ரூம்ல இருக்கா. டாடி, பேஜ் நம்பர் 29 திருப்புங்க. காவேரி, காவேரி எங்க போயிட்டா? காவேரி, காவேரி. என்ன காவேரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? ஏன் இப்படி இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் ஒன்னும் இருட்டுல இல்ல, உங்க மனசுதான் இருட்டா இருக்கு. என்ன என்ன சொன்ன? கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விட மாட்டீங்களா? இதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? சின்ன பொண்ணு மாதிரியா பேசுற? சின்ன பொண்ணுன்னு சொல்லிதான் என்னை வளர விடாம பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தேன். இனிமே நான் நினைக்கிறது தான் செய்ய போறேன். நீங்க என் விஷயத்துல தலையிட வேண்டாம். இனிமே நீங்களும் நானும் ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லதில்லை. என்ன என்ன காவேரி? கிட்ட வராதீங்க, போங்க. இங்க இருந்து போங்க.
வேலு மாமாவா? ஆமா சீனிவாசா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். இவர் பெரிய ரவி வருமா, வரைஞ்சு பழகிட்டு இருக்காரு. அவரும் சின்ன வயசுல என்ன மாதிரி தான் படம் வரைஞ்சிட்டு இருந்தாரு. இந்த பாரு சீனிவாசா, இந்த மாதிரிலாம் வரைஞ்சு நேரத்தை வீணாக்க கூடாது. ஆக்கப்பூர்வமா ஒரு காரியம் செய்யலாமா? நீ என்ன பண்ற, நம்ம காரை துடைக்கிற, நான் உனக்கு காசு தரேன். இந்த வயசுல ஒரு பையன் சம்பாரிச்சது இல்லடா. அதுக்குதான் உன்னை வச்சிருக்காங்கல்ல. போட்டனா பாரு. என்ன அடிச்சிங்க, சித்தி கிட்ட சொல்லிடுவேன். ஆமா, உன் சித்தி பெரிய விக்டோரியா மகாராணி. நீ கூப்பிட்டாங்க பயந்துருவோமா? கூப்பிடுற பாப்பா, கூப்பிடுற. சித்தி, என்னப்பா? அங்கிள் என்ன மிரட்டுறாரு. சரி, சித்தி, என்ன பண்ண? ஒண்ணுல சித்தி, நானும் சீனிவாசனும் தட்டி விளையாடிட்டு இருக்கோம். நானும் சும்மா உன்னை தட்டி விளையாடினேன். இந்த பாரு, இந்த விளையாட்டெல்லாம் உன் பாப்பா கிட்ட வச்சுக்க. என் புள்ளைய தொட்ட சாக்லேட். உன் வேலைய பாரு. சரிங்க நீ. ஏண்டா சீனிவாசா, இங்க அப்பளம் இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது இல்ல? ஏமாப்ல, என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் மட்டும் தான் கிண்டல் பண்ணணும். அடடடடடே, யார் அது? வேலு மாமா. நல்லா இருக்கு. ஆமா மாப்ள, நானும் பாக்குறேன். நீங்க இந்த பையனையே கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? சாரதாமா, வேணாம் மாப்ள, நான் போயிடுறேன். நம்ம வரையலாமா? ஏண்டி பின்னாடியே வந்துட்டு இருக்க? அதை கொண்டு போய் வண்டியில வைப்போ. ஹலோ, நான் பத்மா தான் பேசுறேன். ஆமா, நான் ஜவுளி கடை தான் வந்துட்டு இருக்கேன். இதோ உடனே வந்துடுறேன். சுந்தரி, சுந்தரி, வந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா சாப்பாட்டு கூட. இருங்க இருங்க, வந்துடுறேன். எனக்கு மணி ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போக கூடாது. இத குடிச்சிட்டு போங்க. போதும் போதும். என்னம்மா பாதியை குடிச்சிட்டு போறிய? டாக்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? மேடம், சார் இன்னும் நார்மல் ஆகல மேடம். பிபியே இறங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சமயத்துல டென்ஷன் ஆகாம பாத்துக்கிறது நல்லது. நான் சில மெடிசன்ஸ் எழுதி தரேன், வேலைக்கு கொடுத்துருங்க. எப்ப தேவைப்பட்டாலும் உடனே கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதை இந்த முதல் மாத்திரை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும், சரிங்க டாக்டர். ரெண்டாவது ஆகாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா. சார், டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். தேங்க்யூ. ஓகே, நான் வரேன் மேடம். வாங்க டாக்டர். அருள், இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி ஐயாவுக்கு கரெக்ட் எடுத்து கொடுக்கணும். புரிஞ்சுதா? என்னங்க, நான் நம்ம கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஐயா, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நித்யா, ரொம்ப போர் அடிக்குதுடே. எல்லாருமே சினிமாக்கு போலாமா? உனக்கு எப்ப பார்த்தாலும் சினிமா தான், வேற எதுவும் தெரியாதா? ஏய், உனக்கு சினிமா பிடிக்காது, உனக்கு எது பிடிக்கும் சொல்லு. இந்தியாவோட பட்ஜெட் பத்தி பேசலாமா? இல்ல அமெரிக்க அதிபர் கிளின்டன் எங்க போறாரு, எப்ப வருவாரு, எந்த கண்ட்ரிக்கு போய் யாரை பார்த்து பேசுறாருங்கிறத பத்தி பேசலாமா? அவ ஏதோ சொல்றான்னு ஏண்டி ப்ரோக்ராம மாத்திர? வாங்கடி சினிமாக்கே போலாம். நான் வரல, நீங்க வேணா போங்கப்பா. ஏய் வாடி போலாம். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, என்ன கம்பல் பண்ணாதீங்கடே. ஏய் காவேரி வராடி. சினிமா அது இதுன்னு கண்ட இடத்துக்கு போறதை விட நாகுவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு காவேரி வரல இல்ல, அத பத்தி பேசி கமெண்ட் பண்ணலாம். யா ஹாய் காவேரி. ஹாய் காவேரி. நீலாம் பெரிய இடத்து பொண்ணு, எங்களை மாதிரியா? நேத்தியா நாக பாட்டிக்கு வரல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணான் தெரியுமா?
உனக்கு மட்டும்தான் வீடு வாசல் அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க, எங்களுக்குலாம் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டியா? அப்போ என்ன கிண்டல் பண்ற முடிவோடு இருக்கீங்க. ஏண்டி நேத்து நாகுவோட ஃபங்க்ஷனுக்கு வரல? நீ வந்தாதான் ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு நாகு சொல்லிட்டான். நாங்க எல்லாரும் போயிட்டோம். ஏய் பேசாம இருங்கடி, அவ கரெக்டா தான் வந்தா, நீங்க தான் கோச்சிட்டு போயிட்டீங்க. நாங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே, அப்பா வரலையே. நான் வந்திருந்தேன்ப்பா. ஆமானப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆமானப்படுத்திட்ட. இல்ல எப்படியோ நினைச்சதை சாச்சிட்டல்ல, போதுண்டி. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? காவேரி என்ன கோச்சிக்கிட்டியா? பின்ன அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தியா? அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அதெல்லாம் நீயே பெருசா எடுத்துக்கிற. அப்போ அவங்க மட்டும் கோச்சிக்கலாம், எனக்கு கோவம் வரக்கூடாதா? அதான் நாக்கு சொன்னால நீ வந்ததே போதுன்னு. அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறாரு, உனக்கு கேர் பண்ணிக்காத. ஓகே ஓகே சரி. ஐயா ஐயா, ஆ, மாத்திரை சாப்பிடுங்கய்யா. மாத்திரை வேணா ஒண்ணு வேணா போயா. மாத்திரை சாப்பிடலைன்னா அம்மா என்னைத்தான் திட்டுவாங்க. வேணா போன, தொந்தரவு பண்ணாத போன. சரி சரி, உன் மாத்திரையை கொடுத்துல. அது சாப்பிடலன்னா டாக்டர்கிட்ட ஒரு பாட்டு கேட்கணும். ம், கொண்டா. தண்ணி கொடு. மாத்திரை சாப்பிட்டு என்னத்தை கண்ட? ஓடி ஆடி வேலை செஞ்சு பழைக்க வேண்டிய நாள்ல இந்த மாத்திரையை முழுங்கிட்டு படுக்கையில படுத்து கிடக்க. பாவம் பத்மம்மா, வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்க வேண்டியவ வெயிலையும் மழையில அலைஞ்சு வியாபாரத்தை கவனிச்சிட்டு இருக்க. டே அருள், உங்க அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. பாவம், அவ வியாபாரம்னா என்னன்னு கண்டா, நிர்வாகம்னா என்னன்னு கண்டா, எல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு பத்தியா. என்னால என் நிலைமையை பாடுறா. எவ்வளவு சுறுசுறுப்பா எத்தனை ஊரெல்லாம் அலைஞ்சு எப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு, இந்த மாரடைப்பு வந்து காலுடைஞ்ச சிங்கம் மாதிரி என்ன கெடுத்துருச்சு பாத்தியா. டே அருள், ஒரு விதத்துல பார்த்தா ஆண்டவன் எனக்கு கொடுத்த தண்டனை இதுன்னு நான் நினைக்கிறேன்டா. ஆமா, நான் செஞ்சிருக்கிற பாவம் சாதாரண பாவம் இல்லை. என்னால பாவம் 2 நல்ல பெண்களோட வாழ்க்கையே பாழாயிருக்கு. நான் மட்டும் 25 வருஷத்துக்கு முன்னால தெளிவா நல்லதா ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா அந்த ஜானகி அம்மாவோட வாழ்க்கை இவ்வளவு நிர்மலமா இருக்குமா? நான் அதோட நிறுத்தலையே, அந்த தப்ப மறைச்சு பாவம் நம்ம பத்மாமாக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். சாதாரண துரோகமா? என்னால சிரிப்பும் கும்மாளமா இருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பத்தியா. நினைக்க ஆற மாட்டேங்குது. அப்பப்போ தோணுது எனக்கு, நானும் மாத்திரை எதிரி சாப்பிட்டு எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்? பேசாம இந்த உலகத்தை விட்டு போயிடு.
சித்தி. சித்தி, கிளாஸ்மேட் கல்பனால என் நோட்புக் கிழிச்சிட்டா. அப்படியா? ஸ்கூல்னா அப்படிதான் நடக்கும். நாளைக்கு புது புக் வாங்கி தரேன், சரியா? சரி சித்தி. சித்தி, ஸ்கூல்ல எங்க மிஸ் என்ன குட் பைன்னு சொன்னாங்க. ஓ, வெரி குட். சரி, எல்லாம் மேல போய் ஹோம்வொர்க் முடிங்க, போங்க. சின்னு, இந்தா பால் குடி. என்னக்கா நீங்க பூக்காரி ஒருத்தி நான் வீட்ல இருக்கும்போது நீங்க பூ கட்டிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த காஃபி குடிங்க, நான் கட்டுறேன். ஸ்ரீரங்கத்துல தான் நீ பூக்காரி, இங்க இல்ல. நீயே பூ கட்டிட்டு இருந்தா நான் எப்ப பழகுறது? பசங்க எல்லாம் மேல இருக்காங்க, குளிப்பாட்டி ரெடி பண்ணு. சரிக்கா. என்னம்மா நீ பூ கட்டிட்டு இருக்க? மல்லிகா கட்ட சொல்லக்கூடாதா? ஏன் நான் கட்டக்கூடாதா? இல்ல, ஆபீஸ்ல இந்த பக்கம் கம்ப்யூட்டர், அந்த பக்கம் 5-6 போன், இதை வச்சே எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருப்பேன். இங்க பபிமா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கே, அதான் கேட்டேன். இது பாருங்க, சாரதா இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஃப்ரேம் போட்டு பார்க்காதீங்க. அங்க 1000 பேருக்கு முதலாளி, இங்க 4 பசங்களுக்கு அம்மா, அதுவும் காவேரிக்கு அம்மாங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மல்லிகைப்பூ கட்டலன்னா நீங்க காவேரிக்கு அம்மா இல்லைன்னு ஆயிடாது. அது இல்ல கிருஷ்ணா, காலேஜுக்கு போற காவேரிக்காக நாள்ல மல்லிகைப்பூ மொட்டு மொட்டா வாங்கி அது கட்டி ஈர துணியில சுத்தி வச்சு காலையில அந்த பூ மலர்ந்த உடனே அவ தலைய வாரி தலையில வச்சு சிரிச்ச முகத்தோட அழகா காலேஜுக்கு போறது பாக்குறது இருக்கே, அது ஒரு தனி சந்தோஷம். கிருஷ்ணா, ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் சந்தோஷமான விஷயங்க தெரியுமா? அவ அன்பா வளர்த்த பொண்ணு வயசுக்கு வரப்ப தாவணிய வாங்கி கொடுத்து அது அவ கட்டி பாக்குற அழகு இருக்கே, அது ஒரு தனி சந்தோஷம். அதே பொண்ணு மணவரையில உட்கார்ந்து அவ புருஷன் கையால தாலி வாங்கிக்கிறப்ப நெகிழ்ச்சியோட பாக்குற சந்தோஷம் இருக்குதே, அது ஒரு தனி சந்தோஷம். அவ பிரசவ வழியால துடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் குழந்தை பிறந்து ரோஜா பூ எதல் மாதிரி அந்த குழந்தை பாக்குற சந்தோஷம் இருக்குதே, அது ஒரு தனி சந்தோஷம். இதெல்லாம் தான் வாழ்க்கையை இழுத்து பிடிக்கிற விஷயங்கள். நீங்க முதலாளி அது இதுன்னு சொல்லி என்ன அந்த சந்தோஷத்துல இருந்து பறிச்சிடாதீங்க. முதல்ல நீங்க போய் காஃபி சாப்பிடுங்க, போங்க. இந்தாடா. என்ன மாப்பிள்ள, ஆபீஸ்ல இருந்து உழைச்சு களைச்சு வந்திருக்கீங்க போல இருக்கு. போங்க போங்க. என்னங்க சித்தி, பூவெல்லாம் சேர்த்து சேர்த்து கட்டுறீங்க போல இருக்கு. நாங்க பிரிக்க மாட்டோம். வாழ்க்கையில எங்களுக்கு தெரியாத ஒரே வேலை இந்த பிரிக்கிறது தான். அது பாப நாச வேலை. எதுக்கு அழற? உள்ள பாத்தியா, நெஞ்ச தொடர காட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்ன சென்டிமெண்ட்ரா எவ்வா. நாளைக்கு காவேரி தலையில பூ வைக்கிறதுக்கு சித்தி இன்னைக்கே பூ கட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பூ மட்டும் காவேரி தலையில ஏறிச்சு, அப்ப நம்ம காதுல பூதான். வேலு, காவேரி தலையில பூ வைக்க முடியாத அளவுக்கு நம்ம பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போய் அவ ஹேர் ஸ்டைல மாத்திடுவோம். அப்போ சித்தி கட்டுற பூ என்ன செய்யறது? அத ராமு காதல வச்சுக்கிட்டோம். என்ன பாப்பா, சி.கே. சரஸ்வதி தெரியுமா உனக்கு? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய வில்லி. அந்த இடத்தை அப்படியே கரெக்டா ஃபில்அப் பண்ணிட பாப்பா. சரி சரி, நான் கடைக்கு போறேன். நீ காவேரி கூப்பிட்டு சீக்கிரம் வா. வரட்டுமா? மணிக்கு தானே ஃப்ரீயா இருக்கும். உங்க பேர் ராணி தானம்மா? சரி, வா பாப்பா. என்னாச்சு வேலு?
பின்ன என்ன பாப்பா, ஊர் பேர் தெரியாத மூஞ்செல்லாம் அழகுபடுத்தி சினிமா ஸ்டார் மாதிரி வெளியே அனுப்புற, என் மூஞ்சிதான் பண்ணலாம்ல? என் மூஞ்ச பார்த்தா கேவலமா இருக்கா? எனக்கு என் வாழ்க்கையில பெரிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஒரு வாட்டி தனியா ஊட்டி மலையில நம்ம கார்ல போயிட்டு இருந்தேன்னா, அப்ப விடிஞ்சு விடியாத நேரம் ஒரு ஆள் வந்து தடுத்தான். யாரான்னு பார்த்தா பெரிய சினிமா டைரக்டரா. பாவம், அவர் கார் ரிப்பேர் ஆகி நடுத்தெருல அம்போ நிக்கிறாரு. அவர் இருட்ட தான் படம் எடுப்பாராம். விழுத்துக்குள்ள மேல கூட்டு போன்னு சொன்னாரு. நம்ம கார்ல ஏத்திட்டு போய் விட்டுட்டேன். போற வழியில சொன்னாரு, தம்பி தம்பி, உங்க முகம் ரொம்ப லட்சணமா இருக்கு, நீங்க ஹீரோவா நடிக்க கூடாது அப்படின்னு கேட்டாரு. நான் வேணாம் சார், எங்க பெரியப்பா திட்டுவாருன்னு சொல்லிட்டேன். ரொம்ப கெஞ்சி கேட்டாரு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். அவரை விட்டு போய் ரூம்ல படுத்ததுதான் பாப்பா, போன் மேல போன். இந்த பக்கம் ரஜினிகாந்த், அந்த பக்கம் கமலஹாசன், இந்த பக்கம் விஜயகாந்த், அந்த பக்கம் சரத்குமார். என்னத்தம்மா கேட்டாங்க, சார் நீங்க மட்டும் எங்க துறைக்கு வந்துடாதீங்க, எங்க பழப்பட மல்லி போட்டுறாதீங்க சார்னு கெஞ்சினாங்க. யோசிச்சு பார்த்தேன், பாவப்பட்டு விட்டேன். அப்புறம் இந்த டிரைவர் வேலையை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலு, நீ ஹீரோவா நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தது டைரக்டர் ராமநாராயணன் தானே? ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா அவருதான் இந்த நாய் நரி ஓநாய் இதெல்லாம் வச்சு படம் எடுப்பாரு. பாப்பா என்னப்பா சிரிப்பா இருக்கா? இன்னைக்கு பெரிய ரேஞ்ச் ஹீரோக்கெல்லாம் ஒரு காலத்துல என்ன மாதிரி இருந்தவங்க தான். எல்லாம் நேரம், அவங்க நேரம் அப்படி, ஏன் நேரம் இப்படி. காவேரி, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கும். அதை நாம தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். வெறும் முகத்துக்கு பவுடர் பூசி தலை வாடுறது மட்டும் அழகு இல்ல. முகத்துக்கு தகுந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலே பாதி அழகு வந்துடும். எந்த பியூட்டிஷியனுமே அழகு வெளியில இருந்து கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறது இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற அழகுதான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டுறாங்க, அவ்வளவுதான். இன்னும் அரை மணி நேரத்துல உன்னை எப்படி மாத்தி காட்டுறேன் பாரு. ஜமுனா மேடம், இவங்களுக்கு பெர்மிங் பண்ணிடுங்க, கோல்ட் ஃபேஷியல் பண்ணிடுங்க, அப்புறம் மேனிக்யூர் பெரிக்யூர் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே மேடம். சார், சொல்லுங்க, உங்க டீம்ல இதற்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் அது வந்து நோ எக்ஸ்கியூஸ். கடந்த 6 மாசமா சின்ன வயசு பொண்ணுங்க காணாம போறது அதிகமாயிடுச்சு. நம்ம கண்ட்ரோல்ல இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கேவலம். சிஎம்சில இருந்து ஃபோன் மேல் ஃபோன் வந்துட்டே இருக்கு. இது வெறும் லவ் மேட்டர் மட்டும் இல்ல, கிரைமும் இருக்கு. சார், இந்த மாதிரி யூத்துங்க காணாம போற விஷயத்துல அவங்க பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப லேட்டா தான் சார் வராங்க. அதுவும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல சார். பேரண்ட்ஸ் உண்மையை மறைக்கிறதால நமக்கு சரியான தகவல் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் குற்றவாளிகள் ரொம்ப ஈஸியா தப்பிச்சுறாங்க சார். கல்யாண வயசுல இருக்கிற தன் பொண்ணு ஓடி போயிட்டாங்கிறத எந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க? இந்த விஷயத்துல நீங்க பேரண்ட்ஸை குறை சொல்றது சரியில்லை. நாம தான் கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன செய்ய போறீங்க? எனி ஐடியா? சார், சிட்டில முக்கியமான பிளேசஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அங்க நம்ம ஆளுங்களை மஃப்டில போஸ்டிங் போட்டிருக்கேன் சார். டெலிஃபோன் பூத், ஆட்டோ ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட், இப்படி எல்லா இடங்களும் நம்ம இன்ஃபார்மர்ஸ் போட்டுருக்கோம் சார். ஓகே, வித்தின் 15 டேஸ்ல அந்த ஸ்ரீகுமார் முகத்தை நான் பார்க்கணும். 6 தடவை அவன் என்னை ஏமாத்திருக்காயா. அவன் முகத்துல காரி துப்பணும். எஸ் சார், எஸ் சார். முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் காவேரி. முஸ்தபா. என்ன காவேரி, முடியெல்லாம் சுருட்டி சுருட்டி வச்சிருக்க? என்னது? முடிய சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேனா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரபாவதி ஆண்டி பியூட்டி பார்லருக்கு போய் அவங்க இவ்வளவு பாசமா பண்ணி விட்ட ஹேர் ட்ரெஸ் இது. ஃபேஷன் புரியாம பேசுறீங்களே. எந்த நாகரிகமோ வரம்பு மீறக்கூடாது. நான் என்ன வரம்பு மீறி நடந்துக்கிட்டேன்? ஏன் சும்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எங்க அப்பா இருக்காரு. உங்க அட்வைஸ் எல்லாம் என்னால கேட்க முடியாது. உங்க ஜெனரேஷன் வேற, ஏன் ஜெனரேஷன் வேற. ஏன் இப்படி பழைய பஞ்சாகமா இருக்கீங்களோ? நான் ஒன்றும் உன்னை குறை சொல்லலையம்மா. நீ சின்ன பொண்ணு,
நான் என்ன சொன்னேன்? உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். ஐயோ, ஏன் திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்றீங்க? இப்ப நான் அட்வைஸ் பண்றது உனக்கு தப்பா தான் தெரியும். இந்த குடும்பத்துல எந்த தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ சொல்றேன். இப்ப நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? தப்பா இருக்கிறவங்களுக்கு தான் எதுவுமே தப்பா தோணும். நான் ஒண்ணு உங்களை மாதிரி எங்க இருந்தோ ஓடி வந்தவ இல்ல, யாரும் இல்லாத அனாதையும் இல்ல. ஆள மயக்கி அப்படி இப்படி நடந்துக்க எனக்கு தெரியாது. நான் மயக்கினேனா? என்ன காவேரி? ஐயோ, நடிக்காதீங்க. எங்க அப்பாவா உங்களை தேடி வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. நீங்க தான் எங்க அப்பாவுக்கு சொக்குப்படி போட்டு உங்க கழுத்து தாலி கட்ட வச்சீங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்டாட்டி தேவைப்படல, எனக்கும் ஒரு அம்மா தேவைப்படல. உங்களுக்கு புருஷன் தேவைப்பட்டது, அதனால எங்க அப்பாவை மடக்கிட்டீங்க. நானு, எங்க அம்மா, அப்பா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? நீங்க எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்க, எங்க எல்லாருடைய சந்தோஷமும் போச்சு. எங்க அப்பாவே எனக்கு வேத்து மனுஷன் மாதிரி ஆகி போயிட்டாரு. நீங்க போற இடத்துக்கெல்லாம் உங்க பின்னாடியே வர வேலைக்காரனாவும் வாட்ச்மேனாவும் ஆக்கிட்டீங்க. காவேரி, உன் மனசை தொட்டு சொல்லு. நீ சொல்றது உண்மையான உனக்கே தெரியும். இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. உங்க மேல இருக்கிற ஆத்திரமும் வெறுப்பும் எனக்குள்ள எப்படி கொதிச்சிட்டு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வெளியில காட்டாம நான் ரொம்ப டீசென்ட்டா பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல நீங்க எப்படி வேணா நடந்துக்கோங்க, ஐ டோன்ட் கேர். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் சித்தி தான். சித்தின்ற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற கொடுமைக்கார சித்தி நீங்க, அவ்வளவுதான். என் விஷயத்துல இனிமே நீங்க தலையிட்டீங்க, நடக்கிறதே வேற. சாப்பிட்டியா காவேரி? இன்னும் சாப்பிடலையா? எங்க போயிட்டாங்க சித்தி? சித்தி சித்தி சித்தி, அவங்கள பார்க்காம உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா? ஏன்னா அவங்க முன்னாடியே பிடிச்சிட்டு பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களோ? காவேரி கொடுக்கறதுக்காக நீ கொண்டு வந்த பூ தானே? ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவ ரொம்பவுமே மாறிட்டான். நான் ஒரு அர்த்தத்துல பேசினா அவ ஒரு அர்த்தத்தில் பதில் சொல்றான். காலேஜுக்கு போனா வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கத்துட்டு வருவாங்கன்னு பேரு. ஆனா எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கத்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னை எடுத்தறிஞ்சு பேசாங்கிறதுக்காக எப்படி சொல்லல. இந்த பதட்டம், இந்த வேகம், இதெல்லாம் வேற எதுலையாவது கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருக்கு. என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? கண்டிக்கிறதுலயும் அன்பும் ஆதரவும் காட்டுறதுலயும் உங்களை விட்டா இந்த வீட்டுல யார் இருக்கா? எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சேன்னு நினைச்சப்ப உங்க அன்பும் ஆதரவும் தான் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு காமிச்சிச்சு. நாமும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவகிட்ட தன்மையா பேசினா எல்லாம் சரியா போயிடும். பேசி பாருங்க. காவேரிக்கு நான் பெத்தாப்பேன், நீ அவளை பெறாத தாய். அவன் மேல உனக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்குமே இருக்க முடியாது. என்னதான் அன்பு காட்டி ஒரு தகப்பன் வளர்த்தா கூட ஒரு தாயால தான் குழந்தையோட விருப்பு வெறுப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள முறையா வளர்க்க முடியும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ பாத்துக்கம்மா.
குட் மார்னிங் நாகு. குட் மார்னிங் சொன்னேன். ஏய், இப்போ எதுக்கு இங்க வந்த? போ. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னு தெரியுமா? சரி, அந்த கூல் ட்ரிங்க்ஸையும் கீழே ஊத்துன. என்ன எந்த கேள்வியும் கேட்காத. எதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு போறியா? நாகு, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நாளைக்கு நல்ல கலகலப்பா பேசுறீங்க, ஒரு நாளைக்கு மூடியா இருக்கீங்க. என்ன ரீசன்? என் வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனம். ஒரே ஒரு மழை துளி கிடைக்காதான்னு நான் எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? நல்ல மழையா நீ வந்து எனக்கு கிடைச்ச. ஆனா எனக்குள்ள இருக்கிற வெப்பத்துல அந்த மழை காணாம போயிடுச்சு. இல்ல போல. என் கூட பேசாத, என்கிட்ட பழகாத. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிட. இப்போதைக்கு என்னால இதான் சொல்ல முடியும். போ. ஏன் ஏன் உன் கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது? நீ கெட்டவனா? எனக்கு தெரியும் நீ கெட்டவன் இல்ல. காவேரி, நீ என் கூட வந்தா உன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போயிடும். புரிஞ்சுக்கோ. போ. சும்மா இருந்த மனசுல ஐ லவ் யூன்னு சொல்லி ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இப்ப போன்னு சொன்னா எப்படி? உனக்காக நான் எவ்வளவு எல்லாம் மாத்திக்கிட்டேன் தெரியுமா? நாகு, உன்னை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாகு, ஐ லவ் யூ. திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. போன்னு சொல்றான்ல. போ. இந்தா. என்னது? பிரிச்சு பாரு. பிடிச்சிருக்கா? இவ்வளவு அழகான கிஃப்ட் வாங்கிட்டு என்ன வேணும்னு தானே அழ வச்ச. அதை வாங்கும்போது என் மனசு முழுக்க நீதான் இருந்த காவேரி. ஆனா அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஏதோ ஒரு நெருடல் கொடுக்க விடாம தடுத்துருச்சு. என்ன நெருடல்? சமயம் வரும்போது சொல்றேன். வா. ஏன் இப்படி லப லபன்னு வாயில அடிச்சுக்கிற? பின்ன சித்தி கீழே சந்தோஷமா கும்மா நடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து வயிறு எரியாம என்ன செய்யுமா? உனக்கு நாட்டு நடப்பதான் தெரிய வேணாம், கீழ் வீட்டுல என்ன நடக்குதுதான் தெரிய வேணாம். என்ன சொல்ற? என்ன சொல்றியா? பாப்பா, உன்கிட்ட இருக்க ஃபயரே குறைஞ்சு போச்சு. அதனால என்கிட்ட இருக்க தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. கீழ் வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க, நீ பாட்டு கேட்டிருக்கேன். நியாயமா? நான் ஒண்ணு சும்மா இல்ல, இந்த வீட்டுக்குள்ள மனித வெடிகுண்டு அமைச்சிருக்கேன். இந்த காவேரி மனித வெடிகுண்டா? நீ வேற. மத்த அப்பானி புஷ்ன்னு எரிஞ்சு போயிடும். அவங்க அப்பனை பார்த்து 4 கேள்வி கேட்குது, அவங்க சித்தியை பார்த்தோட தலையை குனிஞ்சு 4 கேள்வி கேட்குது. இதெல்லாம் பத்தாது பாப்பா. இந்த வீட்டுல பூகம்பத்தை ஏற்படுத்தணும். இந்த காவேரி நாகு போய் லவ் பண்றான்ல, எப்படியாவது காவேரி வீட்டை விட்டு ஓட வச்சிடணும். இந்த அவமானம் தாங்காம சித்தி தூக்குல தொங்குவா, ராமு பைத்தியம் பிடிச்சி வீட்டை விட்டு ஓடிடுவான். அப்புறம் மொத்த சொத்துக்கு நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர் ஆயிடலாம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாத. இனிமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு.
பார்க்கலாம். ஏய் ராமு, காவேரி, இங்க வா. என்னங்க சுப்பையா, சார் பாத்தியா? நான் மார்க்கெட் போயிட்டு வரேனே, அண்ணன் மேல இருந்தாலும் இருப்பாரு. ஏன்டா அழுற? சித்தி 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 மேல இருக்காங்க, நான் கூட்டிட்டு போறேன். உச்ச வருது. நான் கூட்டிட்டு போறேன் உன்னை. ஐயோ சொன்னா கேளு, சித்தி பார்த்தா திட்டுவாங்க. ஸ்ரீ, ஐயோ. கிருஷ்ணா, அவர் பாத்தீங்களா? ரொம்ப நேரமா பூஜை ரூம்ல உட்காந்து ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்காமா. எனக்கு அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதாம்மா நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். உனக்கு ஏதாவது பேசணும்னா நீ வேணா முயற்சி பண்ணு. சண்டை போடாதீங்க, உட்காந்து படிங்க. நான் படிக்கணும். உட்காரு. என்னங்க என்னங்க என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மனசு சரியில்லைம்மா. வாங்க வாங்க. To assure the user of the system. A plus B the whole square is equal to A square plus 2AB plus B square. என்னங்க? பிரசாத், உள்ள போ. சரி. நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். நான் மாடியில் நின்றுட்டு இருக்கேன். பிள்ளைங்கெல்லாம் கீழே விளையாடிட்டு இருக்காங்க. துணியெல்லாம் கொடியில காயுது. அதுல ஒரு சட்டை, நான் சின்ன வயசுல போட்டிருந்த சட்டை, அதை எடுத்து போடுறேன். கை உள்ள போக மாட்டேங்குது. திடீர்னு வானம் கருத்து சடச்சடன்னு மழை. ஐயோ துணியெல்லாம் நனையுதுன்னு எடுக்க ஓடுறேன். எனக்கு முன்னாடி ஒரு பொம்பளை போய் அந்த துணியெல்லாம் எடுத்து தலையில போட்டுக்கிறான். யாருன்னு பார்த்தா வைதேகி. வைதேகி வைதேகின்னு கதறேன். அதுக்குள்ளெல்லாம் முடிஞ்சு போச்சு. வைதேகி நம்ம விட்டு பிரிஞ்ச இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அவ கனவுல வந்ததில்லை. ஈர துணி எடுத்து அவ தலையில போட்டுக்கிறத பார்த்தப்போ எனக்கு என்னமோ. ராமு, இந்த மாதிரி கனவு வந்தா செத்து போனவங்க ஆத்மா துணிக்காக அலையுதுன்னு அர்த்தம். கவலைப்படாத, அதுக்கு வஸ்திர தானம் பண்ண சரியா போயிடும். இவ்வளவு பெரிய கார்மெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கோம். வைதேகியோட ஆத்மா சாந்தி அடைய நாம உடனே வஸ்திர தானம் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, மனநிலை மருத்துவமனையில போய் தானம் பண்ணா
நமக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ம், காஃபி சாப்பிடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.